ஏ.ஆர். முருகதாஸ், தீனா அப்படிங்கிற படத்துல இருந்து தான் இயக்குனர் அப்படிங்கிற ஒரு அந்தஸ்த பெற்று நெறைய படங்கள் இயக்கி, அத வெற்றி படமாவும் ஆக்கினாரு. அத தொடர்ந்து நெறைய படங்கள் இயக்கினாரு. முன்னணி கதாநாயகர்கள வச்சு. ரீசென்ட்டா துப்பாக்கி படம் அவருக்கு ஒரு மாபெரும் வெற்றிய குடுத்துச்சு. அந்த வெற்றிய தொடர்ந்து ஏ.ஆர். முருகதாஸ், விஜய் கூட்டணியில இன்னொரு படமும் உருவாகிக்கிட்டு இருக்கு. அந்த படத்த தொடர்ந்து இவரு தெலுங்குல முன்னணி ஹீரோவான மகேஷ் பாபுவ வச்சு படம் இயக்கப் போறாரு அப்படிங்கிற செய்திகள் வெளியாச்சு. ஆனா, இவரு இந்த விஜய் படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அஜித்த மனசுல வச்சுட்டு ஒரு கதை எழுதியிருக்காராம். படத்துக்கு பேர் கூட தலையாம். இந்த தல அப்படிங்கிற பேரு இந்த படத்துக்கு ஏன் வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டா, தீனா அப்படிங்கிற படத்துல தான் அஜித்த தல தல அப்படின்னு கூப்பிடுவாங்க. அதிலிருந்து அஜித்துக்கு தல அப்படிங்கிற ஒரு பேர் நிரந்தரமாயிடுச்சு. அதனால இந்த தலைப்ப இந்த படத்துக்கு வைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி வச்சிருக்காராம். ஆனா அஜித்தோ கௌதம் வாசுதேவ் மேனனுடைய படத்துல நடிச்சிட்டு இருக்காரு. அத தொடர்ந்து கே.வி. ஆனந்த், சங்கர், அதுக்கப்புறம் வீரம் சிவா இந்த மாதிரி ஏகப்பட்டவங்களுடைய படத்துல நடிக்க போறாரு அப்படிங்கிற விஷயமும் வெளியாச்சு. ஆரம்பம் படத்துடைய ஸ்டண்ட்ல நடந்த ஒரு பிரச்சனைனால அஜித்துக்கு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டியிருக்கு. அதனால நெறைய படங்கள தள்ளி போட்டுட்டு இருந்தாரு. அந்த சிகிச்சைய செஞ்சு முடிச்சுட்டு இவர் படத்துல நடிப்பாரா? இல்ல மேல சொன்ன மாதிரி மத்த இயக்குனர்கள் படத்துல நடிப்பாரா? அப்படிங்கிறது கொஞ்ச நாள் கழிச்சு நமக்கு தெரியும்.